ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் ஒரு ஆர் த்ரில்லர் படம் தாங்க நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா த டைமென்ஷன் ஆஃப் டார்க்னஸ். இது 2025 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்தோனேஷியன் ஆரன் படங்க. நான் பார்த்ததுல சூப்பரான படம்னு சொல்ல ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா த்ரில்லராக போவாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க ப்ளீஸுங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க என்னோடய சேனலுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆர் த்ரில்லரை பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நொடிகள். நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தலைகீழாக இருக்கிற அந்த ஆக்சிடென்ட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரட்டை மண்டி இருப்பான். அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவான். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விட்டுட்டு அப்படியே கார் எடுத்துன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படியும் வெளியே வந்து அவனோட தங்கச்சி வந்து காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தாமஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சியும் அழுவா, நான் செத்துருவான்னு சொல்லிட்டு கதறுவா. அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க அம்மா வந்து ஸ்பாட் அவுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ கடவுள் நோக்கி ப்ரே பண்ணு தாமஸ், என்னை காப்பாற்று. இவளும் பார்த்தீங்கன்னா சாவோட விளிம்பில் தான் இருக்காங்க. அவள் நெத்தியில் பார்த்தீங்கன்னா பீங்கான்லாம் குத்திட்டு இருக்கு பாருங்க. இவனும் கடவுள் நோக்கி பிரார்த்தனை பண்ணலாமேன்னு பிரார்த்தனை பண்ணுவான். நீ அழுவாத, நான் காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நோக்கி பிரார்த்தனை பண்ணுவான். பாவங்க மடியிலே அவளோட உயிரும் போயிடும். பாவம் கத்துவான், கதறுவான். இந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க படம். அதுக்கப்புறம் சில மாதங்கள்லாம் கழித்து நம்ம தாமஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சிக்கும் வந்து மரியாதை செலுத்துறதுக்காக செமெண்ட்ரிக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுவான். அது இல்லாமல் ஒரு ஃபாதரும் சர்ச்சு ஃபாதராகவும் இருப்பாங்க. அங்கேருந்து நேராக போனுவான் அவனோட பெரிய ஃபாதரை பார்க்கறதுக்காக போவாங்க அந்த சர்ச்சு. அங்கே போயிட்டு கேட்பான், இது மாதிரி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, என்னப்பா சொல்லியிருந்தேன், என்ன ஃபாதர் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க, எனக்கு இந்த வேலை வந்து பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு மனசளவும் உடலாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், இல்லைப்பா சொன்னால் புரிஞ்சிக்க, ஏன் இந்த மாதிரி முடிவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதரும் சொல்லுவார். இவன் வந்து கேட்கவே மாட்டான். இல்லை ஃபாதர், நான் சீக்கிரமாக ரிலீவ் ஆகிடலான்னுக்கிறேன். சரி நீ போயிட்டு ப்ரேயர் நடக்குது பாரு சர்ச்சில், அதை ஃபஸ்ட்டு போய் பாரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மீதிலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாதர் வந்து கிளம்பிடுவாங்க டாட்டா காட் அவருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணால் சர்ச்சுக்குள்ளே வந்து எல்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோனோட அம்மாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவனோட பாய் ஃப்ரெண்டு, இப்போ 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க இவன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையன் சரியான பொம்பளை பொறிக்க இருப்பான் போல். அவளை வச்சுக்கினே வந்து சாட் பண்ணிருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மாவும் இப்போ கல்யாணம் பண்ணி போகிற லவ்வரும் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீயா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவனும் வந்து ட்ரை பண்ணுவான். அப்போ பார்த்தீங்கன்னா கால் எடுக்கவே மாட்டாங்க. அங்கேருந்து அந்த சர்ச்சானந்து 2 பேர் கிளம்புறதுக்காக காருக்குள்ளே உட்காராங்க. உக்காந்துட்டு பிறகு சரி நீயா ட்ரை பண்ணு சொல்லுவோம். எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல. நம்ம பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்லுவான், டக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சர்ப்ரைஸ் பண்ணிட்டு கிஃப்ட்டு கொடுப்பாங்க, ரிங்கு மாதிரி. அவளும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிடுவா. அப்படியே சீனை கட் பண்ணால் இவங்க தான் நம்ம ஹீரோனோட பொண்ணு. பார்த்தீங்களா கால் வந்துட்டு இருக்குது தெரிஞ்சும் வந்து கால் எடுக்கலைங்க. ஏன்னா இவளுக்கு வந்து அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவன் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் வந்து இவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. பக்கத்தில் இருக்கிற அவளோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, எத்தனை டைம் உங்கள் ஸ்டெப் ஃபாதர் உங்கள் அம்மாவோட லவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நீ ஏன் எடுக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கூட அவன் வந்து கேட்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து அவனை சுத்தமாக பிடிக்கல, அவன் வந்து எங்கள் அம்மாவை வந்து ஏமாத்துறான், சொன்னால் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி இதுக்கு எதுனா ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 2 பேரும் எப்படியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லுவா. அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நீ ஏன் உங்கள் அப்பா கிட்ட வந்து உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். எங்கள் அப்பா தான் இறந்துட்டாரு, உனக்கு தெரியாதா, அப்புறம் எப்படி நான் போய் உதவி கேட்க முடியும், இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் சொல்லுவேன், ஆனால் நீ வந்து பயப்படக்கூடாது, ஒரு சடங்கு மாதிரி இருக்குது, சைடில் அவங்க ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை கிட்ட வந்து உங்கள் அப்பாவோட சமாதிக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு ஒரு சடங்கு மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியா, அப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ணால் வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்களா, எனக்கு அவங்க 2 பேர் பிரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாள். இவளும் வந்து இப்போ 2 பேர் காருக்குள்ளே உட்காரவங்க. காருக்குள்ளே பார்த்தா இவளோட ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கள்ல ரிங்கு. அதை பார்த்துட்டோன்னே செம்ம டென்ஷன். ஆல்ரெடி இவங்க 2 பேர் பழக்கத்துக்கு இவனுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சா என்ன பண்ணுவான், டக்குன்னு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நீ ஒரு சடங்கு மாதிரி சொன்னல, அதை நம்ம போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்
அப்பா கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போயிட்டு சுரகாட்டான்னு போயிடுவாங்க. போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜைலாங்குன்னு ஒரு பொம்மை எடுப்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே இவ்வளோ பேர் சமாதி இருக்குது, இந்த இடத்துல பேசாமல் எங்கள் அப்பாவை கூப்பிட்றதுக்கு பதில் வேறு எதுனா ஆவி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவா, இல்லை அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் அவங்க அப்பாவோட சமாதி மேலே தான் வச்சு தான் இந்த சடங்கு வந்து செய்ய போகிறோம், அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க அப்பாவோட சிமெண்ட்ரி அவங்க அப்பா புதைச்சிருப்பாங்களோ அந்த இடத்துல வருவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு 2 பேரும் ஒரு மந்திரம் மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சாங் மாதிரி பாடுவாங்க. சாங் மாதிரி பாடினோடனே ஃபஸ்ட்டு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. பாடினோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு உயிர் வந்த மாதிரி அப்படியே ஷேக் ஆகுதுங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு கலந்துடும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட பொண்ணோட பேர் சொல்லுவா. சொன்ன உடனே டக்குன்னு அது திரும்பி பார்க்குங்க. அப்போ தான் வந்து இவளுக்கு நம்பிக்கை வரும், ஒருவேளை அப்பா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவா, இது மாதிரி அம்மாவும் அவன் பாய் ஃப்ரெண்டு பழகுது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்க 2 பேர் பிரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீ தான்ப்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டார்ச் அடித்து ஒருத்தர், யாருமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் அப்பாவோட சிமெண்ட்ரி இது, ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தா அதனால தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சிமெண்ட் அந்த சுடகாட்டோடு திபுன்னு ஓடியாந்து காருக்குள்ளே ஏறிறாங்க. அப்படியே அந்த மிரரில் காருக்குள்ளே ஒரு சீட்டான மிரர் இருக்கும் பாருங்க. மிரரில் பார்த்தா பின்னாடி யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிரர் திருப்பினோடனே யாரும் இல்லாத மாதிரி இருக்கும். அங்கேருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துன்னு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்ட பிறகு வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனிக்கு வந்து அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குங்க. இருந்தாலும் அந்த பாய் ஃப்ரெண்டு கூட பழகுது வந்து, ஏன்னா அவன் வந்து ஃப்ராடு பையன், இவளை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அம்மா மட்டும் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்துனருவங்க அம்மா தனியாக பத்துனுங்கிறான்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து முடுவா. அவங்க போய்ட்டு ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க அம்மா வந்து சோஃபா மேலே பத்துன்னு இருப்பாங்க. இந்த பக்கம் டக்குன்னு திரும்பி பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. அவளுக்கு விட்டுடும். ஒருவேளை இந்த பொம்மைனால தான் நம்ம போய்ட்டு அந்த சுடகாட்டுக்கு இந்த டைம் போய்ட்டு இந்த பொம்மையோட சடங்கு பண்ணவே தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சின்னு இவ்வளோ அந்த பொம்மையை எடுத்து பேக்கில் வச்சுட்டு யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா நைட்டு 10 தூங்கிறா. மறுபடியும் சீனை கட் பண்ணால் பொழுது விடிஞ்சுன்னா வெளியே வருவா. அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அம்மா வந்து, ஏன் நீ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே நீ வந்து தப்பாக நடந்துக்கிறியா, நீ உன்னை பற்றி என் பொண்ணு எவ்வளோ சொன்னாடா, நம்பாதன்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு செம திட்டுன்னு பயங்கர சண்டை போட்டுக்கிறாங்க. பிரிகிற மாதிரி நம்ம ஹீரோனிக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. அவங்க அம்மா வந்து பிரிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொம்மை தேவைப்படுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கும் பாருங்கள் டஸ்ட்பின்னு, அதில் வந்து அந்த பொம்மையை தூக்கி போட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஹாப்பியாக கிளம்பிடுறா ஸ்கூலுக்கு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஸ்கூலில் அவ்வளோ அவன் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கைலா வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவா, நீ கொடுத்த பிளான் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தாண்டை, ஏன் நீ டல்லாக இருக்கிற, உன் கழுத்தாண்டை ஏதோ மார்க் மாதிரி இருக்குது தெரியல, நைட்டு பார்த்தோன்னா யாரும் என் மேலே உட்காந்து அழுத்துற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா அந்த மார்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லைட்டாக சிரிச்சா மாதிரியே தலையை கீழே போட்டுக்கிறா. எதனா உடம்பு சரியில்லைனா சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவா. இல்லை அதெல்லாம் வேணாம், நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இவ்வளோ எவ்வளோ முயற்சி பண்ணுவான், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பா. அவள் வந்து சொல்லவே மாட்டா. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டுக்கு போனால் மறுபடியும் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த பாய் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுன்னு இருப்பா. இப்போ பார்த்தா 2 பேரும் நல்லா சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ரூமுக்குள்ளே போனவுடனே, அப்பா நான் தான் சொன்னேன்லப்பா அவங்க 2 பேர் பிரிக்க சொல்லி, அம்மா கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியாதுப்பா, ஆல்ரெடி நீங்களாக கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறது எனக்கு போதாதா, அவங்கள எப்படியா பிரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஏன்பா இப்படி பண்ணீங்க, காலைல பார்த்தா சண்டை போட்டுருந்தாங்க, இப்போ பார்த்தா ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே திரும்பி பார்க்கும்போது புலம்பிட்டே இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜெயிலாங்க பொம்மை இருக்குங்க. இவள் அப்படியே பயத்தில் மறுபடியும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுருவா. போட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளே போய்டும். அப்படியே நைட்டு சீனை கட் பண்ணால் நைட்டு தூங்கிட்டு இருக்கான். நல்லா வெளியே பார்த்தீங்கன்னா இடி மின்னலமாக இருக்குது. அவர் ரூமில் அந்த மிரரில் யாரோ ஒரு லேடி நன் வேஷம் மாதிரி போட்டுக்கின்னு நிற்கிற மாதிரி காட்டுறானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தூக்கத்தில் கதறடிச்சுன்னு ஏந்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஏந்துட்டு அந்த இடி சவுண்ட்னால எழுந்துட்டு பார்த்தா மறுபடியும் யாரும் இருக்க மாட்டாங்க. மறுபடியும் பார்த்து தூங்கிடுவா. என்ன பண்ணுவான், நேராக மல்லா கடிச்சு படுக்கலாமேன்னு பார்க்கும்போது மேலேருந்து அந்த பேய் அப்படியே உடம்புக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. செம்ம கத்துவாங்க. கத்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த பயத்திலே வந்து ஓன்னு கத்துவா. அப்படியே டக்குன்னு எலக்ட்ரிக் ஷாக் கன் எடுத்துக்கின்னு அவங்க அம்மா வந்து உள்ளே வருவாங்க. கையில் அங்கே பாருமான்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்போ பார்த்தீங்கன்னா செவுத்தில் இடிச்சுட்டு ஏதோ ஒன்று புலம்பிட்டே இருப்பாள். இவளும் போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில்
டக்குன்னு ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் அவங்க அம்மா வந்து கிச்சனில் டிஃபன் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கையில் வந்து எதிர்க்க வந்து நிற்பா. டக்குன்னு ஃபுல்லாக பயந்து போடுவாங்க. என்னம்மா இது கையில் காயம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது தெரியல, நைட்லேருந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லுவாள். சொல்லிட்டு பிறகு சாப்பாடு எடுத்துகிட்டு போமான்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ஆப்பிள் ஒன்றே போதும்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்துக்கின்னு அங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அவள் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காதில் கேட்குது. கையில் திரும்பி பார்க்குறா, யாருமே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு நன் மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு பருதா மாதிரி போட்டுக்கணுங்க ஒரு பேய் வந்து நின்றுற மாதிரி. அப்படியே அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுதுங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கிளாஸ் ரூமுக்குள்ளே போவாள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி உங்களுக்கு கிளாஸ் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா சில்லான்றவங்க வந்து நேற்று இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவளால் தாங்க முடியல கையில். ஏன்னா நேற்று தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தால், அது எப்படி இறந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதறாவுரா. அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு கூட்டின்னு போய்ட்டு ஹெட்மாஸ்டர் ரூம் இருக்கும் பாருங்க, அங்கே கூட்டின்னு போய்ட்டு வச்சுட்டு இது பாருமா சில்லாவும் நீயும் தானே ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவள் உங்கள்கிட்ட எதனா சொன்னாலா அப்படின்னு சொல்லுவாள். இல்லை எனக்கு கழுத்தான மட்டும் வலிக்குது, யாரோ அழுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னான், மற்றபடிலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ சொல்லுவான், அவன் எப்படி செத்தான்னா நைட்டு பார்த்தோன்னா தூக்கு மாட்டின்னு இறந்துட்டாமா. அவள் இல்லை நீங்கள் பொய் தானே சொல்கிறீங்க, இல்லை உண்மையிலே அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹீரோ கைலாவும் நம்ம ஃபாதரு பக்கத்தில் ஒரு நன்னு கூட்டின்னு காரில் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போதுன்னா திடீர்னு ஒரு சத்தங்க, சிரிக்கிறா, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா, குடும்பமாக சிரிக்கிறாங்க. காரில் உட்காந்தோடனே இவனுக்கு இல்லை காரை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு கையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஒரு நாய் ஒன்று காட்டுறாங்க. அந்த கையிலவே பார்த்துனுற மாதிரி இவனும் போயிட்டு கதவு தந்து பார்ப்பாங்க. டம்முன்னு போயிட்டு இடிச்சுக்குவாங்க. இடிச்சுட்டு ரத்தம் வரும். உன் கடவுளால் கூட இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுடா, நீ என்ன நினச்சின்னு இருக்க, நீ பலமீனமானவன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. சீனை கட் பண்ணால் நம்ம தாமஸ் இருக்கான் பாருங்க, நம்ம ஃபாதர்கிட்ட போயிட்டு எப்படி இருக்கிறா கைலா அப்படின்னு சொல்லிக்காம நல்லா தான் இருக்கிறா, ஆனால் அவளை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, ஒரு லத்தீன் மொழியில் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் லத்தீன் மொழியில் பேசினா அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் சொல்கிறாரு, இது கண்டிப்பாக நார்மலான விஷயம் கிடையாது, இவங்க நார்மலாக பீப்புளால் டாக்டரால் காப்பாற்ற முடியாது, இதுக்கு ஒரு ப்ரீஸ்ட் இருக்கிறாரு, கண்டிப்பாக இவளுக்கு ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஃபாதரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ப மாட்டான். இல்லை ஃபாதர் மேபி ரெஸ்கியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டிகிட்டு இருப்பான். பேய் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் போட்டு அவனை வாட்டி எடுப்பாங்க. அப்படியே தலையெல்லாம் திருப்புவான். அந்த பையன் எகிரி அந்த ப்ரீஸ்ட் மேலே ஏறி உக்காந்துன்னு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவன் 2 கையை பிடிச்சி அழுத்திட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வயசால் ஏன்பா என்னை இப்படி பண்ணுற, என்னை நீ கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு வந்து பலவீனமாக்கிறதுக்காக அது வந்து அவங்க அம்மா மாதிரியே பேசுவாங்க. பேசிட்டு இவனும் பக்கத்தில் இருக்கிற ஃபாதர் இருக்கிற மாதிரிங்க வந்துட்டு டக்குன்னு அந்த சிலுவை எடுத்துகிட்டு பயங்கரமாக மந்திரம் சொல்லுவான். ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பேயும் அந்த பையனை விட்டு போயிடுங்க. ஒரு வழியாக வந்து அந்த பையனை வந்து அந்த பேய்கிட்ட வந்து ஓட்டுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுவானுங்க. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானை வந்து வெளியே வந்து அவனோட பேர் சொல்லுவாங்க. அப்படியே தலையில் அந்த ஃபாதர் அந்த சிலுவை வச்சு அந்த பேயை வந்து ஓட்டிடுவாங்க. ஓட்டிட்ட பிறகு அவனும் அங்கேருந்து தப்பிச்சிருவான். ஃபாதரால் முடியாது, வெளியே வந்துட்ட பிறகு நம்ம ஃபாதரோட அசிஸ்டன்ட் பையன் இருக்கிற மாதிரி, இல்லை ஃபாதர் என்னால் வந்து ரொம்ப இது மாதிரி பண்ண முடியல, என்னால் இந்தாங்க இந்த பெட்டி வச்சிங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன், என் ஜாப் நான் ரிசைன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்ப்பா அப்படின்னா, இல்லை என்னோடய அம்மாவோட வாய்ஸில் வந்து எல்லாருமே என் மனசை வந்து நோகடிக்குதுங்க, என்னோடய பலவீனத்தை தெரிஞ்சுருந்தால் அது வந்து என்னை வந்து இந்த வேலையை செய்ய விடாது தடுக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பேய்ங்களுக்கு வந்து தெரிஞ்சு எதை சொன்னால் வந்து இவங்க வந்து மந்திரம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லுவான். இவனும் எவ்வளோ போகுமா, இல்லைப்பா போகாத அப்படின்னு சொல்லுவான். அவனும் இல்லை நான் கிளம்புறேன் ஃபாதர் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. மறுநாள் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம பெரிய ஃபாதர் இருக்காங்க, பெரிய ஃபாதரும் ப்ரீஸ்ட்டும் இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் உன்னோட ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டு இருக்குது, உனக்கும் வயசாகுதில்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கூட ஒருத்த அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து கிளம்பி போயிட்டான், அவனுக்கு வேலை பிடிக்கலாம், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், அவன் மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போனா எப்படி நீ இந்த ஒர்க்கு நீ தனியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபாதர் சொல்லுவாங்க. என்கிட்ட வேணா ஒரு தாமஸ்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறான், நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இது இருக்கான் பாருங்க தாமஸ், அதுக்கு உண்டான ஆள் இவன் தான்,
இவனை வேணால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய ஃபாதரும் போயிட்டு பக்கத்தில் உட்காந்து ப்ரீஸ்ட்டுக்கிட்ட போய் என்ன ஃபாதர் விளையாடுறீங்களா, நானே ஆல்ரெடி இந்த வேலை விட்டு போகலாம் பாரு, இப்போ பார்த்தீங்கன்னா என்னை போயிட்டு பேய் ஓட்ட சொல்லிடுறீங்க, பேய் ஓட்டுறவங்க கூட அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவான். இல்லைப்பா அதுக்காக இல்லை, இப்போ எப்படி நீ அம்மாவும் தங்கச்சியும் இந்த கஷ்டப்படுறியோ அதே மாதிரி தான் கைலான்னு ஒரு பொண்ணு அவள் ஃப்ரெண்டு வந்து அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, அவள் உயிரை நீ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா இல்லை ஃபாதர் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து மெதுவாக நடந்து போவான். நடந்து போயிட்ட பிறகு நம்ம ஃபாதர் பார்த்துட்டே இருப்பாங்க. அவனை பார்த்துட்டே இருந்தால் அவன் ப்ளீஸ் அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவான் ஃபாதரும். இவனும் யோசிக்கிற மாதிரி காட்டுவானுங்க, அதான் ஓகேன்ற மாதிரி காட்டுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி போயிடுவாங்க. அவன் அப்படியே சீனை கட் பண்ணால் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு பொம்மை மாதிரி படம் மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பா. அவளுக்கு அடிக்கடிக்கு ஒரு உருவம் பேய் உருவம் தெரியும் பாருங்க, அந்த உருவத்தை வரைஞ்சிட்டு இருப்பா. வரைஞ்சிட்டே ஒரு சாங் மாதிரி பாடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சரு என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது இவன் அந்த கையில் இருக்கிற பெண் எடுத்து வேகமாக குத்துவாப்பார். கையில் குத்துனோன்னே ரத்தம் வரும். எல்லாம் அந்த பசங்களாம் சேர்ந்து பிடிப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸ் வருவாங்க. தாமஸ் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது கையில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு பாசாங்கக்காரன் அப்படின்னு சொல்லுவா. இவளும் பார்த்தீங்கன்னா அவளை வந்து ரெஸ்கியூ பண்ணி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஹீரோனி ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறா. என்னை விட்டு எல்லாருமே போயிடறாங்க, எங்கள் அப்பா என்னை பிடிச்சிரு, அவரும் என்னை விட்டு போயிடறாங்க, என் ஃப்ரெண்டு சில்லா அவளும் என்னை விட்டு போயிட்டா, ஆனால் நான் மட்டும் சாவலாம்னு நினைக்கும் போது மட்டும் ஏன் கடவுள் இந்த மாதிரி பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா. அப்போ தான் தாமஸ் சொல்லுவான், இது பாருமா என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எல்லோரும் சாக தான் போகிறோம், ஆனால் வந்து அது கடவுளால் மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நம்மளே சாகணும்னு நினச்சா கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கைலா அந்த போயிட்டு அவங்க அப்பாவோட கலரில் ஒரு சடங்கு செஞ்சுருப்பாள்ல, இவளும் கைலாவும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கின்னு அந்த விஷயம் சொல்லான்னு வருவா. அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஒருத்தர் வருவாங்க. சிஸ்டர் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மா வந்து உட்கார வச்சு சொல்கிறாங்க, இது மாதிரி கொஞ்ச நாளாகவே உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப வேடாக நடந்துக்கிறா, அதுவும் அந்த சில்லா இறந்ததுலேருந்து இவளுக்கு உங்களோட அனுமதியோட நாங்கள் ப்ரீஸ்ட் வச்சு பேய் ஓட்டலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற சிஸ்டரு. அதுக்கு வந்து கைலாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை அவளோட ஃப்ரெண்டு வந்து இறந்துருவே தான் அவள் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறா, நீங்களாம் எதுவும் பண்ணாதீங்க, நாளைக்கு எதனா பண்ணும்போது எதனா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுன்னு ஒரு வாய்ஸ் வருது. அது யார், அவனோட சிஸ்டர் இருக்கா பாருங்கள், அவளோட வாய்ஸ் கேட்குது. இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ளேருந்து அவள் தங்கச்சி வந்து என்னை காப்பாற்று தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா பாருங்க. அப்படியே நம்ம ஆளுக்கு பிரேக்கை போட்டு சடனாக நிறுத்திடுவாங்க. யாராவது ஏஜிட்டு சொல்ல முன்ன பின்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு பிறகு நைட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுவான், அந்த பேய் எப்படி ஓட்டுறது, பேய்ங்களாம் எப்படி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருப்பாங்க போகிறான் அந்த கிளாஸ் ரூம் சிசிடிவி ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அங்கே பக்கத்தில் வந்து நீ இங்கே இருக்காத போயிடுன்னு சொல்லிட்டு யாரையோ பார்த்து சொல்கிறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ப்ரீஸ்ட் இருக்கார் பார்த்தீங்க, அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்காருப்பா நம்ம ஆள் ஹீரோ. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ப்ரீஸ்ட்டை காட்டுறாங்க. ப்ரீஸ்ட்டு பார்த்துல நம்ம தாமஸ் இருக்கிறான் பாருங்கள், அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான் ப்ரீஸ்ட்டு, இது மாதிரி வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுப்பா பேய் ஓட்டுறதுலாம், இது வந்து மனதளவிலும் நீ தைரியமாக இருக்கணும், சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா பேய் ஓட்டும்போது நீ கவனக்குறைவாக எதனா பண்ணினா கூட உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான். அது இல்லாமல் வந்து நீ வந்து உன் மனசுக்குள்ளே எது இருந்தாலும் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோ கர்த்தர்கிட்ட, அப்போ தான் வந்து நீ வந்து கர்த்தரோட நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உன்னால் இந்த பேய் வந்து ஓட்டவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் நம்ம ப்ரீஸ்ட் இருக்கா பாருங்கள், எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிருப்போம். நம்ம ஆள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரியே உக்காண்டிருப்பாங்க. நம்ம ப்ரீஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சர்ச்சில் போய்ட்டு பாவம் மன்னிப்பு கேட்பான். அப்போ தான் சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட மடியிலே வந்து அவங்க தங்கச்சியோட உயிர் போய்டும்ல, அப்போ வந்து கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை பண்ணு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அப்படி இருந்தும் வந்து அவன் வந்து இறந்துட்டு இருப்பா பாருங்க. அதனால் வந்து கோபமாக இருப்பான் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத. அதே மாதிரி வந்து அவங்க அம்மாவும் அவங்க பையனும் அவங்க சிஸ்டரும் இறந்துட்டதுலேருந்து அவன் வந்து பிரார்த்தனையே பண்ணுறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட் வந்து எப்படி உபயோகப்படுத்தணும் அந்த புனித நீர், அதுக்கப்புறம் வந்து இந்த சிலுவை எல்லாமே எப்படி உபயோகப்படுத்தணும் பேய் ஓட்டும்போது அப்படின்னு சொல்லுவான். அது இல்லாமல் வந்து புக்ஸ்லாம் வந்து நிறைய வெரிஃபை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து உக்காந்துட்டு இருப்பா. அப்போ போயிட்டு அவங்க அம்மா வந்து என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு சாப்பிட்றதுக்கு எதனா எடுத்துன்னு வரட்டா அப்படின்னு சொல்லுவா.
ஏன்னா அவள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாள்ல, இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருப்பா. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தோன்னா நீ என்னோடய வயத்தில் இருந்தம்மா, எனக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை உன்னை பார்த்துருக்க அளவுக்கு. அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த, இனிமேல் நான் உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாள். ஹீரோனியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோனி அப்போ தாங்க ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவாள். ஹீரோனியோட பொண்ணு கைலா, இது மாதிரி வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அப்பாவை வந்து அப்பாவை போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரோட கல்லறையாண்ட போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணானுன்ற விஷயத்த மட்டும் ஃபுல்லாக மறைச்சிடுவாங்க அவங்க அம்மா கிட்டேருந்து. அப்படியே திரும்பி பார்த்தா டக்குன்னு கைலாக்குள்ளே அந்த சாத்தானம் வந்துருங்க. சாத்தானம் வந்துட்டு ஏய் என்னடி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவா, கதறுவா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேர்ஞ்ச மாதிரி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏந்திரமான்னு சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா கைலா தான். கைலா வந்து நார்மல் உருவத்துக்கு வந்துடுறா. டக்குன்னு அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுல்ல. அப்போ தான் வந்து நம்பிக்கை வந்து நம்மளோட ஃபாதர் இருக்கான் பாருங்கள், அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்துட்டு பாருங்கள் ப்ரீஸ்ட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீஸ்ட்டு பக்கத்தில் தாமஸு சிஸ்டரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ப்ரீஸ்ட் வந்து ஹீரோனியோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோனிகிட்ட வந்து கேட்பாங்க, உங்கள் பொண்ணு எதுனா சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் வந்து கைலா சொன்னதை சொல்லுவாள். இது மாதிரி வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக அவரோட கல்லறைக்கு போயிட்டு வந்தோம். அப்போத்துலேருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் ப்ரீஸ்ட் சொல்லுவான், கல்லறைக்கு போயிட்டு வந்தாங்களா, அது வந்து இருள் உலகத்துக்கும் நம்மளோட நிஜ உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும், அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்படியே எல்லோரும் ரூம் விட்டு வெளியே அமிச்சு நம்மளோட ப்ரீஸ்ட்டு தாமஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டரு எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ பெட் மேலே உட்கார வச்சுட்டு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாள். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா எதுனா நடக்குமாடான்னு சொல்லிட்டு கேமரா எடுக்கும்போது ஜூம் பண்ணி காட்டுவானுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் நான் நல்லா தான் இருக்கேன் ஃபாதர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட் வந்து சும்மா இருக்க மாட்டார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடவுள் நோக்கி பிரார்த்தனை பண்ணுவாருங்க. மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. சொன்னாலும் அவன் நார்மலாக தான் இப்போ பக்கத்தில் ஹீரோ இருக்கான் பாருங்க, அவன் வந்து சொல்லுவான் இந்த புனித நீர் கையில் வச்சுக்க அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லுவான். நம்ம ப்ரீஸ்ட் இருக்கா பாருங்கள், அப்போ தான் அந்த புனித நீர் எடுத்து அவளோட நெத்தியில் வந்து சிலுவை மாதிரி போடுவாங்க. அப்போ தாங்க அந்த சாத்தான் வருது, பக்கத்தில் பல்பெலாம் விட்டு எரியுது, அந்த சிலுவை மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறுதுங்க. மாறினோடனே பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்துறாங்க. அப்படியே அங்கே ஒரே கத்து தாங்க. அந்த சிஸ்டர் ஒரு பக்கம் போய் விந்துறான், ஹீரோ ஒரு பக்கம் போய் விந்துறான், நம்ம ப்ரீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விந்துறான். ஃபாதர் எதனா உள்ள பிரச்சனையா, நான் என்னோட பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் ஜபம் பண்ணுங்கள், வெளியே உட்காந்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்லிட்டு அந்த புனித நீர் எடுத்து அந்த கைலா மேலே அடிப்பா. அந்த சாத்தான் வந்து விடாதுங்க. நம்ம ஃபாதரை போட்டு கழுத்தை நரைக்கி அடிக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோனி வந்து உள்ளே வந்துடுவா. வந்த உடனே காப்பாற்றலாம் போவான். நம்ம தாமஸ் இருக்கான் பாருங்க, கையில் வச்சுங்கிற புனித நீர் எடுத்து ஒரே தெளிப்பாங்க அந்த ஹீரோனி பொண்ணு மேலே. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்குவா. நம்ம ஃபாதர் இருக்கான் பாருங்க, எடுத்துன்னு போயிட்டு சிலுவாவில் நெத்தி வச்சு உன் பேர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லவே மாட்றா. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். டியாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னோடனே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேயும் ஓட்டிடுவாங்க, அந்த இடத்துலேருந்து ஓட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோதான் வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்லை. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபாதரு தாமஸ் எல்லாம் காரில் போயிட்டு இருப்பானுங்க. காரில் போயிட்டு அப்போ தான் வந்து ஃபாதர் என்னை வந்து மன்னிச்சிடுங்க, என்னால் உதவி செய்ய முடியல. இல்லைப்பா நீ இவ்வளோ அளவுக்கு உதவி செஞ்சதே பெரிய விஷயந்தான், பரவாயில்ல நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத, இப்போ தானே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்கள், அவளோட ரூமில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவளோட பொண்ணு ரூமில் இருக்கிற பார்த்தீங்கன்னா டைரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அதில் பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து செத்துடணும், அவங்க 2 பேர் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே மூஞ்சிலாம் ரியாக்ஷன் மாறுங்க. அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா அவள் அடிக்கடிக்கு ஒரு பேய் உருவ மாதிரி பார்ப்பாங்க. அது வந்து டைரியில் வந்து வரைஞ்சி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலாங்குங் பொம்மை இருக்கும் பாருங்கள் அவளோட பேக்கில், அது இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அவனோட பாய் ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்ட பிறகு இது என்னது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இருக்கான் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அவன் ஒரு பட்டப்படிப்பு மாதிரி படித்து வாங்கியிருப்பாங்க. அப்போ தான் அவன் ஃபாதர் ஆகிறதுக்கோசரம் அந்த யூஜி பிஜிலாம் பண்ணால் பட்டப்படிப்பு நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி அவளோட தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா என்னடா பட்டப்படிப்புலாம் வாங்கிட்டேன், எனக்கு எதுவும் ட்ரீட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீனில் அவங்களோட தங்கச்சி இறந்துருவாள்ல, அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காண்டிருப்பாங்க அவன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி இருப்பாங்க, ஹீரோனி பொண்ணும் காட்டுவாங்க. 2 பேர் பெட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோனி பொண்ணு வந்து கையில் வந்து ஜன்னலை பார்த்த மாதிரியே இருப்பாள். அவங்க அம்மா வந்து என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து படு அப்படின்னு சொல்லுவாள்.
போயிட்டு அவன் மேலேயும் கை போட்டுன்னு கும்முன்னு படுத்துக்கோ. அப்படியே பொழுது விடிஞ்சோடனே கையில் வந்து கீழே இறங்கி வரா. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காம வந்து ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்தோடனே கத்துன்னு கத்துவா. நம்ம கையிலோட அம்மா இருக்காம பாருங்க வந்துட்டு டேய் அவள் என்னோட பொண்ணுடா, எதுக்குடா அப்படி பண்ணுறா, இவன் நம்மளோட பொண்ணே கிடையாது, இவள் கையிலாவே கிடையாது, இவளுக்குள்ளே ஒரு சாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவா. இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, இவன் பார்த்தியா இவனோட சுயரப்பு தெரிஞ்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்மளோட கையில கிடையாது அப்படின்னு சொல்லுவா. இங்கேருந்து அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும் யோகிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினி செஞ்ச விஷயத்த வந்து சொல்லுவாங்க. நீ போயிட்டு உங்கள் அப்பாவோட சமாதி மேலே வந்து ஜெயலலிதா பொம்மையை வச்சு என்னை சாவடிக்கிறதுக்காக ஒரு சடங்கு மாட்டிங்களே அதை விடுவா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா இருப்பாங்க, கையில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வச்சுன்னு இருப்பாங்க. போயிட்டு அவளை அடிக்கலான்னு சொல்லிட்டு போய் கிட்ட போவாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கா பாருங்க, டக்குன்னு அந்த எலக்ட்ரிக் கன் மாதிரி வச்சு அவனுக்கு ஷாக் குத்துருவாங்க. குத்துட்டு பிறகு நீ என்னடா நினச்சின்னு இருக்க, அவள் என்னோட பொண்ணுடா, இங்கேருந்து இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். ஸோ அப்படியா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணுறீங்களா, நான் என்ன பண்ணுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவனும் கிளம்பிடுறான், பாய் ஃப்ரெண்டும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் சீனு கட் பண்ணால் அவனோட கலர் இருக்கும் மாதிரி ஹஸ்பண்டோட கலர், அங்கே போயிட்டு பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணால் அந்த மேரி மாதா கிட்ட போயிட்டு ஹீரோனோட அம்மா வந்து வேண்டிருப்பா, என் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட் வருவாருங்க. ப்ரீஸ்ட் வந்துட்டு என்னம்மா எப்படி இருக்கிற அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தாங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம ப்ரீஸ்ட்கிட்ட ஹீரோனோட அம்மா வந்து சொல்லுவாங்க. தன்னோட பொண்ணோட பேக்கில் வந்து ஜெயலலிதா பொம்மையை பற்றியும் அவளும் அவள் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்துட்டு அவங்க அப்பாவோட ஆத்மா கிட்ட பேசுறதுக்காக சுடுகாட்டில் போயிட்டு ஒரு மேஜிக் பண்ணதாகவும் சொல்லுவான். சொல்லிட்டு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். போகிற வரையில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்னமாச்சு கையில் இங்கே வந்து ஏன் நின்றுட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா மயக்கமாயிரா. சரி மயக்கமானவங்களை எடுத்துன்னு போயிட்டு காருக்குள்ளே போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டுருவான். போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு பார்ப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அவனை பிடிச்சி நாய் கொதற மாதிரி அப்படியே அந்த கையில் வந்து அவனை போட்டு ப்ரீஸ்ட்டை போட்டு கொதிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டில் வந்து கையில் இருக்கிற ரத்தம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக கைவா. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு என்னம்மா கையை வாஷ் பண்ணுறது, என் கையெல்லாம் பாருமா ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அவங்க கையில் எதுவுமே இல்லையே, நீ நார்மலாக தானே இருக்க அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா செவத்து பார்த்தா மாதிரி இருங்க, பக்கத்தில் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க சொல்லினே ரொம்ப டக்குன்னு அந்த பேய் வந்து உள்ளே இழுத்துன்னு போயிட்டு தள்ளுங்க அவளை. தள்ளிட்டு பிறகு அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அப்போ தான் பெரிய ஃபாதரையும் நம்ம ஹீரோ தாமஸையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும் இருப்பார். இந்த கைலா பொண்ணு இருக்கா பாருங்கள், அவளோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக ஒரு சடங்கு பண்ணியிருக்கா. அவள் ஜெயலலிதா பொம்மையை அவங்க அப்பாவோட ஆத்மாவை வெளியே வரதுக்காக ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் வந்தது வந்து அவங்க அப்பாவோட ஆத்மா இல்லை, சாத்தான்களின் சீடரான டகாலோன்றவன் தான். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான சாத்தான் இவளை வந்து கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். சீக்கிரமாக நம்ம வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும், அவளை விரட்டணும், இல்லைனா வந்து அம்மாவும் பொண்ணும் வந்து இறந்துருவாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இல்லை ஃபாதர் நான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன், இதுக்காண்ட உண்டான பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம ஃபாதரோட அசிஸ்டண்ட் இருக்கான் பாருங்கள் தாமஸ், அவனோட பெட்டி எடுத்துன்னு கிளம்பிடுவாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனோட அம்மா இருப்பா பாருங்க, அவளை நடுவாலில் படுக்க வச்சுட்டு சுத்தூரம் மெழுகுவத்தி ஏற்றிட்டு அவளை போட்டு துன்புறுத்தின்னு இருப்பாங்க. அவள் பொண்ணு கையில் அவளும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவா. அவள் பொண்ணு எகிரி உதைச்சிட்டு என்னம்மா எங்கே இருக்கிறம்மா, நான் அவங்ககிட்ட பேசணுமா, நான்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், மெதுவாக டோர் தந்த பாப்பா, என்னம்மா கட்டிலுக்குள்ளே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்குள்ளே போய் டக்குன்னு பாப்பா கட்டிலுக்கு அடியிலும் இருக்க மாட்டாங்க. அப்படியே கபோர்டில் சத்தம் வரும், என்னம்மா கபோர்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கியா, நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் வெளியே வாமான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துன்னு குத்துவாங்க. உள்ளே பாருங்கள் பயத்தில் அழுதுன்னு இருப்பா, என்ன பண்ணுறது அவன் பொண்ணு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாமஸ் வந்துடுறாங்க. டோர் உடச்சிட்டு உள்ளே வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த பேய் வந்து சாத்தானை கட்டுப்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற சிலுவை, அப்புறம் வந்து இயேசுவோட புனித நீர் அதெல்லாம் எடுத்து அவன் மேலே தெளிப்பான் பாருங்க. தெளிச்சுட்டு ஒன்று டக்குன்னு மேலேருந்து குதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி இறந்துட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எழுந்து கொடூரமாக சிரிக்கிறான். இப்போ தான் டக்காலா வந்து வெளியே வந்திருக்கா. அப்படியே நம்ம இயேசு நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க, இதனாலாம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ ரொம்ப பலவீனமானவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே மெதுவாக அந்த டக்காலா போய் கிட்ட நெருங்கி வர நம்ம ஆள் அந்த புனித நீர் எடுத்து அவன் மேலே தெளிப்பாங்க. தெளிச்சவுடனே பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து அந்த சாத்தானை வந்து அடங்காதுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சி உருவத்தில் வந்து அண்ணா என்னை இப்படி பண்ணாதுங்கண்ணா, என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ டக்குன்னு மனசு மாறுவான். மனசு மாறினோடனே
இந்த டக்கால பேய் வந்து டக்குன்னு அவன் கழுத்து பிடிச்சிட்டு வெளியேக்குள்ளே நடக்கிறது வந்து ஹீரோனியோட அம்மாவுக்கு வந்து தெரியாது. டக்குன்னு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்லுவாள் அந்த சாத்தான்கிட்ட வந்து நீ அவரை விட்டுரு, நீ என் பொண்ணை விட்டுரு, என் உயிரை எடுத்துக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற கத்தி குத்துட்டு அவங்க குத்தலான்னு சொல்லிட்டு நீயே குத்தி நீ செத்துரு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தினால அம்மா தன்னோட உயிரையே மாய்ச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு செகண்ட் வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு அம்மா இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கத்தி குத்தலான்னு போகும்போது கை பிடிச்சிடுவா. நம்ம ஃபாதர் இருக்கா பாருங்க, விடவே மாட்டான் நம்ம ஹீரோ. அப்பயும் சொல்லிட்டு அவன் மந்திரிச்சுனே இருப்பாங்க. மந்திரிச்சுட்டு அந்த சாத்தான் ஓட்டத்துக்காக அந்த சிலுவை எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணோட தலையில் வைப்பாங்க. அப்படியே அந்த சாத்தான் அவளை விட்டு வெளியே போயிடுங்க. ஒரு வழியாக வந்து கையில் வந்து காப்பாற்றிட்டாங்க ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்டும் வந்து நல்லா ஆகிடுவாங்க. இப்படியே வந்து கதை இப்படியே முடியுதுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சீனை கட் பண்ணால் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சடையும் இருப்பான் பாருங்க. அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு விட்டுட்டு ஓடிடுவான் பாருங்க. இவன் வந்து பாமணிப்பு வந்து கேட்பான், என்ன அந்த பயத்தில் வந்து நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, பதட்டத்தில் நான் உங்களை காப்பாற்றிருக்கணும், நாங்கள் வந்து ஓடிட்டேன், என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், இல்லை அது நீ எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் ஃபாதர் ஆகிட்டான்ல, எல்லோரும் மன்னிச்சிட்டான்.